மீனம் ராசி. இந்த ராசியில் இருக்கிறவங்க பாருங்கள், கல்வி, அரசியல், நிர்வாகம், சமூக சேவை, கலைத்துறைகளில் சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே போல் தான் தாராள மனப்பான்மை கொண்டவங்க நீங்கள். குடும்பத்தை அதீதமாக நேசிக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான். இப்படி இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் கிரக சூழல் எப்படி உருவாகி இருக்குது, இந்த சூழலால் என்ன மாதிரியான விஷயம் உங்களோட வாழ்க்கையில் இப்போ நடக்க போகுது, அதாவது இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயம் அது போலவே சரியாக நடக்குமா, உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது குறித்த ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். மீனராசிக்காரங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான ஒரு உயர்வையும் நன்மையும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமையில் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடை செய்யணும். இந்த வழிபாடு உண்மையிலேயே ஒரு நன்மையும் உயர்வையும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். உங்களுக்கு குரு பகவான் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு தரணும் அப்படின்னா நீங்கள் இறை வழிபாடை செய்யும் பொழுது ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 11 முறை உச்சரித்து இறை வழிபாடு செய்யணும். இப்போ கூட உங்கள் ஆள் மனசில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதிவு பண்ணுங்கள் 3 முறை. கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலே உங்களை வரவும் தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, மொபைல் மூலியமாகவே உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். உங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது, என்ன மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும், நடந்த மாற்றத்தில் வந்த விளைவு என்ன செஞ்சால் முன்னேற்றம் பெற முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் மென்மையானவங்களாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பீங்க. அதீத ஒழுக்கம் கொண்டவங்களும் மீனராசிக்காரங்க நீங்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க நீங்கள். அதே போல் தான் சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. மற்றவங்களோட உணர்வையும் அதே போல் புரிஞ்சு செயல்படக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. மீனராசி அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் அதிபதி. கண்டிப்பாக நீங்கள் கலைத்துறை, எழுத்துத்துறை, கற்பனை திறன் இது எல்லாமே அதிகமாக கொண்டவங்களாக இருப்பீங்க. கலைத்துறை, எழுத்துத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்பவுமே சிறந்து விளங்க முடியும். இந்த துறைகளில் சிறந்து விளங்கியவங்களை கேட்டு பாருங்கள், பெரும்பாலும் மீனராசியை தான் சொல்லுவாங்க. அதே போல் தெய்வ பக்தி, சமூக சேவைகளில் அதிகமாக ஆர்வம் கொண்டவங்க நீங்கள். சில நேரத்தில் அளவுக்கு அதிகமாக கற்பனை செஞ்சு முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுவீங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லதாக இருக்கும். அதான் அரசியல், கல்வி இதெல்லாம் சிறந்த விளங்கக்கூடிய தன்மை இருக்குது. தாராள மனப்பான்மை கொண்டவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வாரத்தோட அமைப்புகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுத்துருக்கு, என்ன விஷயம்லாம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முழுமையான தகவலையும் வாங்க இப்போ நாம் பார்க்கலாம். மீனராசி அப்படின்னு சொல்லும் பொழுது கடந்த காலத்தில் நிறைய கிரகம் இப்போ பார்க்கும் பொழுது பாருங்கள், நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் கொடுத்துருக்கோம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ மாறுது. குடும்பத்திலேயே உற்சாகமும் மகிழ்ச்சியும் வருது. குடும்பத்தோட இருக்கிறவங்களோட ஆதரவு மீனராசிக்காரங்களுக்கு இப்போ பக்கபலமாக இருக்கும். பண வரவுக்கு குறைவு இருக்காதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்பு அந்யோன்யம் ஏற்படுது. உறவினர்களாலையுமே உங்களுக்கு அனுகூலமான மாற்றம் வருது. சகோதரர்கள் கிட்ட நீங்கள் கேட்ட உதவி சரியான நேரத்தில் வரும். பண வரவும் பொருள் சேர்க்க இது ரெண்டுமே இந்த வாரம் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. பெண் அல்லது பிள்ளைகளோட திருமணம் தொடர்பான முயற்சிகளையுமே இந்த வாரம் பாருங்கள் சாதகமான முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்தில் உங்களோட பணிகளுக்காக பாருங்கள் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய சாத்தியம் ஏற்படுது. சக ஊழியர்களுமே உங்ககிட்ட அனுசரணையாக இருப்பாங்க. சில நேரத்தில் வேலைகளில் கொஞ்சம் கடுமையாக உழைக்கக்கூடிய சூழல் கூட வரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதையும் இந்த வாரம் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும். லாபம் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிச்சு வரக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லதுங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் எல்லாமே முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்குவே உங்கள் அலுவலகத்தில் சில சலுகைகள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. குரு பார்வையால் உங்களுக்கு இந்த வாரம் வரக்கூடிய சங்கடம் எல்லாம் நீங்கும். உடல்நிலையில் பாதிப்பு சீராக மாறும். எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு தருது. தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். எதிர்ப்பு, போட்டி இந்த நிலை இந்த வாரம் மாறுது. பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும்.
மனசில் ஒரு நிம்மதி வருங்க. உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு இருந்துச்சுன்னா அது நீங்கி உடல்நிலை சீராக மாறும். ஜென்ம சூரியனால் உழைப்பு அதிகரிக்குது. ஓய்வு எடுக்க முடியாத அளவுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அது எல்லாமே சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்குது. வெற்றி வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. கேது பகவானால் உங்களுக்கு கேது இப்போ சஞ்சரிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் சரி, அந்த நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஆற்றலையும் தைரியத்தையும் கொடுக்குறாரு. இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாக மாறும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டியும் உங்களை விட்டு விலகும். குடும்பத்தில் தோன்றிய நெருக்கடி குறையுது. அரசியல்வாதிகள் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இந்த வாரம் உயரக்கூடிய சூழல் உருவாகுது. என்ன மாதிரியான கிரக சூழல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மீன ராசியில் பூரட்டாதியில் 4ஆம் பாதம் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் உத்திராட்டதி, அடுத்து ரேவதி, இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் சுக்கிரன், சூரியன், சனி 3 கிரக சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. அடுத்த ஸ்தானம் சுகஸ்தானம், அங்கே பாருங்கள் குரு பகவான் இருக்கார். கூடவே சந்திரனும் இருக்கிறாரு. ரணருண ரோகஸ்தானத்தில் கேதுவும், அயனசைன போகஸ்தானம் அங்கே புதன், ராகுவும், கூடவே செவ்வாயும் இருக்கிறாரு. இந்த ஒரு கிரக சூழல் இந்த வாரம் உருவாகி இருக்குங்க. அதனால தான் இந்த வாரம் நீங்கள் உங்கள் சொல்லால் மகத்துவமும் செயலால் புகழும் கீர்த்தியும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனையும் பின்னடைவும் சந்திச்சு வந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பான உயர்வுக்கு வருவீங்க. ஏன் சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வழிகள் பிறக்குது. வெளியூர் பயணங்கள் மூலமும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமும் உங்களுக்கு நிறைய முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் பிரயாணம் மற்றும் வெளிநாட்டு பிரயாணம் போயிட்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். தகுந்த பாதுகாப்பு முறைகள் அப்போ நீங்கள் பின்பற்றணும். உங்களோட கைப்பொருட்களை கவனமாக வச்சுக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்கள் மூலமாக நல்ல ஒரு அந்தஸ்து உயரும். உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கக்கிட்ட நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது. வீணான பிரச்சனை, மனக்குழப்பம் வரும், கவனமாக இருங்க. பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் கிட்ட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். வியாபாரிகளுக்கு செஞ்சுட்டு வர தொழிலில் சிறப்பான பலன்களை பெறலாம். கடந்த காலத்தை விட இப்போ கூடுதல் நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகி இருக்கு. தொழில் நிமித்தமாக சிலர் தூர தேச பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பெண்கள் உடல் நலனில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொடுங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, உடல் ஆரோக்கியத்தை சரியாக நீங்கள் கடைபிடிக்கணும். அதே போல் கணவன் மனைவி இருவருக்குமே நல்ல ஒரு அந்யோன்யம் அன்பு அதிகரிக்குது. சிலர்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சு வந்தீங்களா கூட இப்போ பாருங்கள், பேசி தீர்க்கிற பிரச்சனை தான் இருக்கும். அதை பேசி தீருங்க, கண்டிப்பாக மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டாகும். அதே போல் கணவன் மனைவிக்கு இருவருக்குமே, உங்கள் கணவனாக இருந்த மனைவிக்கும் மனைவியாக இருந்த கணவனுக்கும் நல்ல ஒரு அனுகூலமான பயன், நல்ல ஒரு அனுகூலமான உயர்வு இதெல்லாம் வரும். அதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது குடும்ப சூழலில் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நிறைய சாதகமான சூழல் உருவாகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்களை பெறுவீங்க. இந்த கல்வியாண்டில் நீங்கள் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிக உழைப்பு, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை இருந்தால் போருங்க, படிப்பில் கண்டிப்பாக நீங்கள் சாதனைகளை புரியக்கூடிய யோகம் அமையும். மீன ராசியில் இருக்கிற பூரட்டாதி 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லா வகையிலுமே வந்து சேரும். தொழில் போட்டிகள் உங்களை விட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வாக்கு வன்மையால் காரிய வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகிருக்கு. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீணான விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம், கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது குடும்ப சூழலில் ஒரு சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை குறைச்சிக்கோங்க. உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனை உங்களை விட்டு பரிபூர்ணமாக தீரும். பண வரவுமே நல்லாயிருக்கு. கொடுத்த வாக்கு காப்பாற்ற முயல்வீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் இந்த வாரம் உங்களை விட்டு நீங்குது. தொழில் விரிவாக்கம் பற்றின சிந்தனை அதிகரிக்குது. அடுத்து ரேவதி, இந்த வாரம் நீண்ட நாளாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை பாருங்கள், சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலை திருப்திகரமாக நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்கும். திருமண காரியம் உங்களுக்கு சாதகமாக கைகூடும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாகுது. அடுத்து ரேவதி, நீண்ட நாளாக முடிக்க முடியாமல் விஷயத்தை சிறப்பாக செய்வீங்க அப்படின்னு சொன்னோம்ல, கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். அடுத்து உத்திராட்டதி, இந்த வாரம் உங்களோட தொழில் வியாபாரத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தவங்களா இருந்தீங்களா, அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வரக்கூடிய வாய்ப்பும் நல்ல ஒரு யோகமும் இருக்குது. உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கி உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கும்.
ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குமே பாருங்கள், திருமண தடை உள்ளவங்களுக்கு தடை நீங்கி திருமண பாக்கியம் கிடைக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக கோவிலுக்கு போய் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. அதே போல் ராகு காலத்தில் நடைபெறக்கூடிய பைரவர் பூஜையில் கலந்துக்கிறது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் தினம்தோறும் வணங்கிட்டு உங்களோட அன்றாட பணிகளை தொடங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்களை சாதகமாக பெறுவீங்க. சிறப்பான உயர்வு நன்மை கண்டிப்பாக எல்லா வகையிலுமே உங்களுக்கு கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.